தட்டி தட்டி சிற்பியாக செதுக்கி வருகிறார். என்னில் தேவ சாயல் ததும்பி வர நித்தம் உழைக்கிறார். தட்டி தட்டி சிற்பியாக செதுக்கி வருகிறார். என்னில் தேவ சாயல் ததும்பி வர நித்தம் உழைக்கிறார். அந்த வானத்தை இந்த பூமியை 6 நாளில் படைத்தவர் என்னை மட்டும் இன்னும் என்றும் செதுக்கி வருகிறார். என்னை மட்டும் இன்னும் என்றும் செதுக்கி வருகிறார். என்னே அவர் அன்பு. கருத்தின் ஆழம் சொல்லில் இல்லையே. கொள்ளை கொள்ளும் அழகு ஒன்றும் என்னில் இல்லையே. பிறர் உள்ளம் அள்ளும் கருத்தின் ஆழம் சொல்லில் இல்லையே. ஆனால் என்னை தான் அவர் நேசித்தார். மாற அன்பாய் இழுத்தவர் இன்று மட்டும் என்னை தானே செதுக்கி வருகிறார். இன்று மட்டும் என்னை தானே செதுக்கி வருகிறார். என்னே அவர் அன்பு. இஸ்ரவேலின் எல்லை தாண்டும் அவரின் கீர்த்தியே. நம்மின் உள்ளம் துள்ளும் மகிழ்ச்சியாலே நாளும் துதிப்போமே. இஸ்ரவேலின் எல்லை தாண்டும் அவரின் கீர்த்தியே. நம்மின் உள்ளம் துள்ளும் மகிழ்ச்சியாலே நாளும் துதிப்போமே. அந்த கீர்த்தியை நாமும் பாடுவோம், நன்றியோடு துதிப்போமே. எல்லை தாண்டி நம்மை தானே தெரிந்து கொண்டாரே. எல்லை தாண்டி நம்மை தானே தெரிந்து கொண்டாரே. என்னே அவர் அன்பு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகும் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக உலகத்தில் யாரையா ஒருத்தர் நம்ம பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே நல்லா இருப்பாங்களா? நல்லா தான், எல்லாத்துலேயும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு மனிதர் வந்தார். மேடம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு ஆசை, ஆனால் சொல்ல முடியல. இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இல்லையா? பொதுவாக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி இருக்க மாட்டோம், ஆனாலும் சொல்லுவோம். இது உலக வாழ்க்கை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவர் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் தெளிவாக நமக்கு நிறைய பாடங்கள் கற்றுத்தருகிறது. நிறைய பாடங்கள், அதாவது எப்படி இருக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவர் வந்து இந்த பைபிளில் அந்த காரியங்களை நமக்கு கற்றுத்தந்து எப்படி இருக்கேன்னு கேட்டால், இந்த பைபிள் நம்மகிட்ட எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறதோ அந்த எல்லா அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் என்கிற நோக்கத்தோடு கூட இன்றைக்கு இந்த செய்தியை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை பைபிள் என்ன சொல்கிறது, சரியா? அதனால் இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி லேவியர் ஆகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் இவ்விதமாக சொல். முதலாவதாக லேவியர் ஆகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக. நல்ல கவனிங்க. முதலாவதாக பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. எனக்கு ஏற்ற பரிசுத்தம், எனக்கு ஏற்ற பரிசுத்தம். அதாவது பரிசுத்தம் என்பது நம்முடைய அளவுகோலின்படி அல்ல. ஆண்டவருக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது, அது அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். அதனால தான் நாம் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பி பார்க்கும்போது அதில் ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்கிறது. 22வது அதிகாரம் 11வது வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதாவது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் அதற்கு ஒரு அளவே வைக்கலை. ஆகவே நான் எப்படி பரிசுத்தம் ஆவது? ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்படியானால் ஆண்டவருடைய அளவுகோலின் அளவுக்கு நாம் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படினால் தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தின் அளவிற்கு தினமும் நான் பரிசுத்தத்தில் வளரணும். நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக வளரணும், இன்றைய விட நாளைக்கு வளரணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வாஞ்சையோடு நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாடி தேடி நம்மை ஒப்பு கொடுத்து நம் சரீரத்தை ஒடுக்கி அந்த பரிசுத்தம் என்கிற அந்த எல்லையை நோக்கி போக 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 தான் இந்த பரிசுத்தத்தை நாம் எட்டி பிடிக்க முடியும். அப்படின்னால் அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை திருப்பி அதில் இருக்கிற 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்படின்னால் நான் பரிசுத்தம் அடைய என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய உபதேசத்தை தினமும் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேத புஸ்தகத்தில் எவையெல்லாம் உபதேசித்திருக்கிறாரோ அந்த எல்லா உபதேசங்களும், அது உவமைகளாக இருக்கட்டும், அது ஆலோசனைகளாக இருக்கட்டும், அது கண்டிப்புள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும், நன் சிநேகிதனை போல பேசினதாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய பிள்ளைகளைப் போல அரவணைத்து பேசினதாக இருக்கட்டும், கர்த்தர் சொன்ன சகல உபதேசங்களையும் நாம் கேட்க 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 நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தில் வளர முடியும். மற்றபடி எதுவுமே நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய உபதேசங்களை கேட்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய ஆண்டவருடைய உபதேசம் ஒன்று உண்டானால் அது மலைப்பிரசங்கம். இந்த மத்தேயு நற்செய்தி நூலில் 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்கள் உலக பிரசித்தி பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள். இது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லா புறஜாதி ஜனங்களும் கூட இதை விரும்பி, இதை நேசித்து, இதை வாசிக்கிறார்கள், அதை கடைபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதில் தான் ஒரு மனிதனுடைய பரிசுத்தமாகும் தன்மை முழுவதுமாக இருக்கிறது. நீங்கள் அதை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இந்த மலைப்பிரசங்கம் என்பது புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமாகிய மத்தேயு புத்தகத்தில் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் சரித்திரம் முடிந்த உடனே முதலாவது வைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அதன்படி முதலாவது நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டால், நாம் அந்த போதனைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயமான பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆண்டவருடைய அருமையான இந்த போதனை அவ்விதமாக தான் சொல்லுகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய போதனையினாலே நீங்கள் இப்போதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சீஷர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நாம் வளர வேண்டுமானால், கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் அடைய வேண்டுமானால் போதனைகளிலே வளர வேண்டும். இந்த போதனைகளையும் இயேசு கிறிஸ்துவை பிரிக்க முடியாது. அவர் சொல்லுகிற எல்லா போதனைகளும் அது சாதாரணமான சலுகைகள் நிறைந்ததல்ல, கட்டாயமாய் பின்பற்ற வேண்டியவைகள், கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியவர்கள் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த பெரேயா பட்டணத்தாரை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினால தெசலோனிக்கையில் இருக்கிறதை விட நல்ல குணசாலிகளாய் மாறிப்போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படினால் அந்த குணத்தை மாற்றி இருக்கிறது. அவர்கள் தினந்தோறும் இந்த போதனைகளை ஆராய்ந்து பார்த்தபடினால், இந்த போதனைகளை வாஞ்சியோடு கூட ஆராய்ந்தது மட்டுமல்ல, வசனத்தை ஏற்றுக்கொண்டு இது எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இதன்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவங்க அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டபடினால் அது அவருடைய குணாதிசயத்தை மாற்றிட்டு அது அவர்களை தேவனுக்கு
உமக்கேற்ற பரிசுத்தத்துக்கு நேராக எடுத்து செல்ல வல்லமை உள்ள போதனைகளாக அந்த வேத வசனம் இருந்திருக்கிறது. அப்படியானால் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற உமக்கேற்ற பரிசுத்தத்துக்கு நேராய் நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் அனுதினமும் பரிசுத்தத்தில் வளருவதற்கு நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவும் என்று கேட்க வேண்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்தராக இருங்கள், எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், அதே யோவான் நற்செய்தி நூலில் 15ஆம் அதிகாரத்துக்குள் வருவோமானால் ஆண்டவர் அருமையான வார்த்தை சொல்கிறார். 4வது வசனத்தில், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். முதலாவது சொன்னார் பரிசுத்தமாக இருங்கள் என்று, ரெண்டாவது சொல்கிறார் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள். என்னதால் வேத வசனம் சொல்கிறது, முடிவு வரைந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைந்த நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே நிலைத்திருப்பது என்பது மிக முக்கியமான காரியம். பரிசுத்தமாக இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்தத்திலும் மற்ற தேவனுடைய எல்லா ஆலோசனைகளிலும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொஞ்ச நாள் பரிசுத்தம், கொஞ்ச நாள் உலக வாழ்க்கை. ஆலயத்தில் இருந்தால் ஒரே ஆராதனை, கைத்தட்டுதல், அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுவது, வெளியே வந்தால் உலக மனிதனோடு கூட சேர்ந்து உலக மனிதர்களைப் போலவே வாழ்வது, இதல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பது. தேவன் ஆராதிக்கும் போது நாம் எப்படி தேவனுக்கு பக்தியாக இருக்கிறோமோ, ஆலயத்திற்குள் எவ்வளோ பயபக்தியாக இருக்கிறோமோ, அதே போல எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அந்த தொடர்ந்து சொல்லும்போது 7வது வசனம் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படினால் ஆண்டவரில் நிலைத்திருப்பது என்பது என்ன? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருப்பது, அவர் சொன்னக்கூடிய நல்ல ஆலோசனை நிலைத்திருப்பது. நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆலோசனைகள், வார்த்தைகள் நிலைத்திருப்பது தான் அவர்களையே நிலைத்திருப்பது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இந்த வார்த்தைகளையும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் வேதத்தை தியானிக்க 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 நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசுவையே மறுபடியும் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பொருள். அவருடைய போதனைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பொருள். அவருடைய ஆலோசனைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பொருள். ஆகவே நீங்கள் வேதத்தை தியானிக்க தியானிக்க இயேசு கிறிஸ்துவை நாம் ஆழமாய் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம் என்று பொருள். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், ஆகவே நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? கொலோசியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 1-2 இந்த வேத வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானதை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அப்படினால் தேவனுடைய இந்த நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அந்த தேவன் சொன்ன அந்த மேலானவைகள், உலகத்துக்குள் அல்ல உயர்ந்தவைகள், உன்னதமானவைகளை அதையே நாம் நோக்கி பார்த்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட எழுந்தது உண்டானால் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் 3வது வசனம் அதில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் மரித்தால் தானே எழுந்திருக்க முடியும் இல்லையா? மரிக்க வேண்டும். எழுந்திருப்பதற்கு முன்பதாக அவன் மரித்திருக்க வேண்டும். அப்படியானால் ஒரு மரணத்திலிருந்து எழும்பின ஒரு மனிதனுடைய அனுபவத்தை போல இந்த வசனம் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், நீங்கள் மரித்தீர்கள் என்று அவர் சொல்கிறார். அந்த மரித்த நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட எழுந்தது உண்டானால், தனியாக அல்ல, கிறிஸ்துவனுடனே கூட அவருடைய நோக்கத்திற்காக, அவருடைய அந்த திட்டத்திற்காக நீங்கள் எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானதையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல. அதைத்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தமும் இன்னென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இல்லையா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் அப்படியானால் முற்றிலும் மாறுபட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது. இறுதி வரை அப்படி நிலைத்திருக்க வேண்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் மரித்தீர்கள் என்று சொல்கிறார் இல்லையா? நாம் அப்படி மரித்திருக்கிறோமா என்று சொன்னால் நம்முடைய அனுபவங்களிலே மரித்திருக்க வேண்டும். அது என்ன அனுபவம்? இந்த உலக அனுபவங்களிலே. அது எப்படி மரித்திருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அதே கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால்,
இந்த உலகத்தின் பேஷன் என்று சொல்வார்கள். உலகத்தினுடைய அந்த 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 கலாச்சாரங்கள், இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இவற்றிற்கு மரித்தவன் தான் கிறிஸ்துவனுடனே கூட உயிர்த்தெழுந்திருக்க முடியும். அப்படி கிறிஸ்துவனுடனே உயிர்த்தெழுந்து மேலானவர்களை நாடுகிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியும். ஆகவே முதலாவது பரிசுத்தராகுங்கள் சொன்ன ஆண்டவர் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அந்த பரிசுத்தத்திலும் உங்களுடைய ரட்சிப்பிலும் என்னோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்திலும் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நிலைத்திருப்பது என்பது என்றும் சாய்ந்து விழாதது, என்றும் முறிந்து விழாதது. அது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒருவேளை கர்த்தர் சொன்ன அருமையான அந்த உதாரணத்தின்படியாக கற்பாறையின் மேல் ஆழமாக அஸ்திபாரம் தோண்டி தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன், ஒருவேளை காற்று அடிக்கிறது அல்லது அலை வீசுகிறது, அதன் மேலாக பயங்கரமான அலை மோதுகிறது, அந்த வீடு நிலைத்து நிற்கிறது. ஏனென்றால் அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுவார், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47, 48 இந்த 2 வசனங்களை வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47, 48. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கிறது. அந்த கண்மலை எது? வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த வார்த்தைகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்கிறது. அப்படியானால் முதலாவது நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறதை நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக வேத புஸ்தகத்தில் திருப்பி வாசிக்கும் போது 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது பரிசுத்தராக இருங்கள், இரண்டாவது என்னை நிலைத்திருங்கள், மூன்றாவது விழித்திருங்கள் என்று சொல்கிறார். எப்படி இருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி வருமானால் வேத புஸ்தகத்திலிருந்து நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை விழித்திருங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் கீழே தொடர்ந்து வரும்போது சொல்கிறார், ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அவர் சொல்கிறார். உங்கள் எதிராளியான பிசாசானவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் விசுவாசத்தில் விழிப்புணர்வோடு கூட காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு எதிராளி எப்படிப்பட்ட மனிதனையும் எளிதாக கீழே விழ வைத்து விடுவதற்கு பயங்கரமான தந்திரங்களை செய்கிற ஒருவன், கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு எடுத்து போடுவதற்கு, கர்த்தருடைய வழிநடத்திலிருந்து நம்மை விலகி நடப்பதற்கு எப்போதும் அவன் குறி வைத்து கொண்டே இருப்பான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தேவனுக்கு மிகவும் பிரியமான மனிதனாகத்தான் இருந்தார், அபிஷேகம் பெற்ற மனிதனாக இருந்தார், கர்த்தருடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் செய்கிற மனிதனாக இருந்தார். ஆனாலும் அவரை சில வேளைகளில் பிசாசானவன் அவரை வஞ்சித்ததை நான் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தம் கரைபட்டு போனதை நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாக உரியாவின் சங்கதி ஒன்று தவிர மற்ற எல்லா காரியத்திலும் தேவன் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் மனதோடு முழு மனதோடு அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தேவனோடு இருக்கக்கூடிய மனிதனை கூட அந்த ஒரு நொடி பொழுதில் அந்த பிசாசானவன் அவரை விழுங்கும் அளவிற்கு செயல்படுத்தி விட்டான் என்று சொன்னால் நீங்கள் நான் எம்மாத்திரம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், பி சோபர் அண்ட் ஸ்டாண்ட் ஃபேம் இன் ஃபெய்த் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது விழித்திருந்து நீங்கள் விசுவாசத்தோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளும். ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, பிசாசு என்று ஒருவன் இந்த உலகத்தை கெடுக்கிறவன் இல்லை என்று சொன்னால் தேவனாய குமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை கெடுக்கிற ஒருவனை, நம்மை பாவத்தில் விழ வைக்கிற ஒருவனை நம்மால் ஜெயிக்க முடியாது என்பதற்காகத்தான் சிலுவையிலே அவன் மேல் தேவன் வெற்றி சிறந்தார். ஆகவேதான் 1 யோவானில் சொல்லப்படுகிறது, பிசாசின் கிரியை அழிக்கும்படியாக தேவகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு எதிராளி உண்டு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆகவே அந்த எதிராளி ஏதேன் தோட்டத்திலிருந்தே மனித இனத்தை அவன் எப்போதும் தேவனை விட்டு பிரிக்கிறவனாக இருக்கிறபடியினால் நீங்கள் அப்படி பிரிந்து விடாதபடிக்கு நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக விழித்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. முதலாவது பார்த்தோம், பரிசுத்தமாக இருங்கள்.
இரண்டாவதாக கர்த்தருக்குள் அவருடைய வார்த்தையோடு கூட நிலைத்திருங்கள். மூன்றாவதாக விழித்து விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நான்காவதாக ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று சொல்லி சொல்கிறது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஏனென்றால் இந்த ஜெபம் இல்லாத பட்சத்தில் நம்மால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. ஜெபிக்கிற மனிதன் தான் கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடக்க முடியும். கிறிஸ்துவோடு கூட இருந்து அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஒரு உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே தான் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தரித்திருங்கள் என்று சொன்னால் அதோடு கூட ஐக்கியமாகி விடுங்கள், அதோடு கூட இணைந்து விடுங்கள் என்று சொல்வதுதான் தரித்திருங்கள். அப்படியானால் நாம் வஸ்திரம் தரித்திருக்கிறோம். ஏனென்றால் அது நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிறபடியினால, நாம் அந்த அளவிற்கு அது நம்மோடு கூட இருக்கிறபடினால் அதை தரித்திருக்கிறோம். ஆகவே நாம் நிர்வாணிகளாக காணப்படாதபடி இருக்கிறோம். அதே போல ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தால் நாம் நிர்வாணிகளாய் காணப்படாதபடிக்கு தேவனுடைய சத்துவத்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ முடியும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், வசனங்களாம் பாருங்கள். ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான இடத்துக்கு சென்று ஜெபித்தார். மாத்திரமல்ல, அவர் மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் ஜெபித்தார். என்றால் தேவகுமாரன் தான், வல்லமை நிறைந்தவர் தான். ஆனாலும் அவர் ஜெபிக்க வேண்டியது அவருக்கு அவசியமாக இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபம் அவசியமாக இருக்குமானால் அந்த ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. வேத புத்தகத்தை திருப்பி லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துக்குள் வருவீர்களானால் அங்கே ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நாம் வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். கர்த்தர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆலோசனை. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12-13 இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டியது. பலிபீடம் என்பது நம்முடைய இருதயம். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலியை கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தில் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது. இது அருமையான ஒரு வசனம். அந்த ஜெப தூபம் 24 மணி நேரம் நமக்குள் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போய்விடக்கூடாது. அதைத்தான் வேதம் சொல்கிறது. ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று சொல்லி சொல்கிறார் கர்த்தர். ஜெபத்திலே தரித்திருங்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகம் நம்மிடத்தில் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. வேதத்தின் அடிப்படையிலே வேத வசனம் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாய் என்று சொன்னால் நாம் 4 காரியங்களை சொல்லி இருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, நீங்கள் அதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். 4 காரியங்கள் மறுபடியும் சொல்கிறேன். முதலாவது, பரிசுத்தராக இருங்கள், எனக்கேற்ற பரிசுத்தர். 2வது, நிலைத்திருங்கள். 3வது, விசுவாசத்தில் விழித்தவர்களாக இருங்கள். 4வது, ஜெபத்திலே தரித்திருங்கள். இந்த 4 காரியங்களையும் நாம் சரியாக செய்து கொள்ளும் போது ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இந்த நன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு தரத்தக்கதாக கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஒரு உண்மையான ஒரு வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே உம்முடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எதை கற்றுத்தந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் யாராவது இந்த காரியங்களிலே குறைவோடு கூட இருப்பார்களானால் இந்த நாளிலே அவர்கள் தங்களை சீர்படுத்தி கொண்டு சிறப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளின்படியாக கீழ்ப்படி நடந்தால்தான் நமக்கு நிச்சயமாக இந்த பூமியிலே நன்றாக இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு எச்சரிப்போடு கூட இன்றைக்கு கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். உமக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தமுள்ள வாழ வேண்டும், கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட அந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையின் அனுதின அனுபவமாக கொண்டு தினமும் தினமும் இவற்றாற்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்குரிய பலன் பெற்றோர்களாக வாழும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலக தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க, குடும்பங்களை சந்தோஷப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தருக்குள்ள அவர்களாக சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். தொடர்ந்து எங்களோட ஆலோசனையில் பேசும். நாங்கள் ஆவியில் வளர கிருபை தாரும். இயேசு ரட்சகர் மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லும் ஆலோசனைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அப்படியே வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you all. தட்டி தட்டி சிற்பியாக செதுக்கி வருகிறார், என்னில் தேவ சாயல் ததும்பி வர நித்தம் உழைக்கிறார். தட்டி தட்டி சிற்பியாக செதுக்கி வருகிறார், என்னில் தேவ சாயல் ததும்பி வர நித்தம் உழைக்கிறார். அந்த வானத்தை இந்த பூமியை 6 நாளில் படைத்தவர், என்னை மட்டும் இன்னும் என்றும் செதுக்கி வருகிறார். என்னை மட்டும் இன்னும் என்றும் செதுக்கி வருகிறார். என்னே அவர் அன்பு. கொள்ளை கொள்ளும் அழகு ஒன்றும் என்னில் இல்லையே, பிறர் உள்ளம் அள்ளும் கருத்தின் ஆழம் சொல்லில் இல்லையே. கொள்ளை கொள்ளும் அழகு ஒன்றும் என்னில் இல்லையே, பிறர் உள்ளம் அள்ளும் கருத்தின் ஆழம் சொல்லில் இல்லையே. ஆனால் என்னை தான் அவர் நேசித்தார், மாற அன்பாய் இழுத்தவர், இன்று மட்டும் என்னை தானே செதுக்கி வருகிறார். இன்று மட்டும் என்னை தானே செதுக்கி வருகிறார். என்னே அவர் அன்பு. இஸ்ரவேலின் எல்லை தாண்டும் அவரின் கீர்த்தியே, நம்மின் உள்ளம் துள்ளும் மகிழ்ச்சியாலே நாளும் துதிப்போமே. இஸ்ரவேலின் எல்லை தாண்டும் அவரின் கீர்த்தி